ஹாய். இப்போ இர்ஃபான் அவரோட பேச்சு தான் யூடியூப் முழுக்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாரி விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி என்னோட ஒப்பீனியன் என்ன? அத பத்தி தான் நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ நான் லேட்டஸ்ட்டா மணிச்சோ அப்படிங்கிறவங்க உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். தெரியலைன்னா நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ அவங்களோட வீடியோ குடுக்குறேன். ஸோ பார்த்துட்டு வாங்க. ஸோ அவங்க அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பத்தி நெறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் பார்த்தேன். அதனால என்னோட ஒப்பீனியன் அதுல கொஞ்சம் இருந்துச்சு. அத நான் எப்படி ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, என்ன பிரச்சனை ஆக்சுவலா அப்படிங்கிறது. இப்போ இர்ஃபான் வந்துட்டு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு யூடியூபர். அதே மாரி ரொம்ப ஃபேமஸான யூடியூபர். அவர் வந்துட்டு ரம்ஜானுக்கு மத்த ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விதமா அவரோட அ காச செலவு பண்ணி ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரோட்ல இருக்கிறவங்க, முடியாதவங்க அந்த மாரி ஆளுங்களுக்கு அப்படியே கார்ல போம்போது குடுத்துட்டு போறாரு. ஸோ அப்பங்கேல சில இடத்துல கிரவுடு சேர்ந்து அவங்க வந்துட்டு காருக்குள்ளேயே கைவிட்டு அது அவங்களோட ஒய்ஃப் மேல பட்டு, ஸோ அவர் கொஞ்சம் கத்தி, இது வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அத பத்தி தான் அந்த அக்கா நெறைய பேசியிருந்தாங்க. ஸோ அந்தேல அவர் பண்ணது தப்பா, கரெக்ட்டா அப்படின்னு போகாம, நான் வந்துட்டு அவங்க மனிச்சோ என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, 2 விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 2 விஷயத்திலயுமே எனக்கு கொஞ்சம் கருத்து இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு நீங்க ஒருத்தங்களுக்கு சேரிட்டி புரொவைட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நெனச்சுட்டீங்க. ஸோ அத எதுக்கு வீடியோவா தேவையில்லாம எடுத்து அத YouTubeல அப்லோட் பண்ணி, அத எதுக்கு காசா பார்க்குறீங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு உண்மையிலேயே ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, ஹெல்ப் பண்ண வேண்டியது தானே! அப்டிங்கிற மாரி போட்டிருந்தாங்க. பட் ஆனா, இப்போ அந்த மாரி நம்ம ஹெல்ப் பண்ணணுங்கிற மைண்ட் செட்ல, நம்ம ஹெல்ப் பண்ண மட்டும் தான் போறோம் அப்டின்னு நெனச்சு, எத்தன பேர் இந்த உலகத்துல இருக்காங்க சொல்லுங்க? இப்போ நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் பண்றோம் அப்டின்னா, அது 4 பேருக்கு தெரியணும். அத நம்ம பண்றது சின்ன விஷயமா இருந்தா கூட, அத ஃபோட்டோ பிடிச்சு சோசியல் மீடியால போட்டு வைரல் கன்டென்ட் ஆக்கணும் அப்டிங்கிறது தான் வந்துட்டு இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிளோட ஒரு மைண்ட் செட்டாவே இருக்கு. கரெக்ட்டா? இப்போ இர்ஃபானும் அத தான் பண்ணியிருக்காரு. இர்ஃபான் வந்துட்டு ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. ஸோ அவர் இந்த மாரி பண்ணி கன்டென்ட் மேக் பண்றது ஒண்ணும் புதுசு கிடையாது. இது அதே மாரி அவரு ஃபர்ஸ்ட் டைம் பண்றதும் கிடையாது. ஓகேவா? அதே மாரி அத்தன பேரு ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஹர்ஷா ஷாய் எடுத்துக்கோங்க. அவரு எவ்ளோ பெரிய யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. எவ்ளோ பெரிய ஃபேமஸான ஆள். அவருமே வந்துட்டு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதுல ஒரு வீடியோ எடுத்து போட்டு, அதுதான் வந்துட்டு அவர ஃபேமஸ் ஆக்குச்சு. அதே மாரி அதத்தான் வந்துட்டு மக்கள்லாம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப நான் வந்துட்டு குடுக்குறது தப்பு அப்படின்னு சொல்லல. குடுக்குறத வந்துட்டு வீடியோ எடுத்து போடுறது அந்த அக்கா தப்பு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. பட் ஆனா எல்லாருமே இது காமனா பண்றாங்க அப்படிங்கிறது தான். பரோட்டா கடையில போயிட்டு பரோட்டா மாஸ்டருக்கு ஒரு ஒரு சேலஞ்ச் குடுக்குறது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாரி நீங்க சேலஞ்ச 1 நிமிஷத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, நான் ஒரு ரூ. 500 உங்களுக்கு தருவேன் இப்படின்னு சொல்றது. இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நெனச்சுட்டா ஜஸ்ட் பண்ணணும்ல. அத போய் ஒரு ஒரு ரூ. 500 குடுக்குறதையே வந்துட்டு வீடியோவா எடுத்து YouTubeல போட்டு சம்பாதிக்கிற ஊர்ல வந்துட்டு இந்த மாரி அ நீங்க சேரிட்டி பண்ணணும்னா வந்துட்டு தனியா பண்ணுங்க. எதுக்கு இந்த மாரி பண்றீங்க? இதெல்லாம் தப்பு. அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தா, அது என்னன்னு எனக்கு புரியல. பட் ஆனா, அவங்க சொன்னதுல ஒரு விஷயம் நான் அக்செப்ட் பண்ணது என்னன்னா, இந்த மாரி ஆக்சுவலா வந்துட்டு கார விட்டு இறங்கி போயி ஒவ்வொருத்தவங்களையும் மதிச்சு, இந்த மாரி வந்துட்டு அவங்களுக்கு அன்பளிப்பு குடுத்துருக்கணும். இப்போ வந்துட்டு உதவி பண்றாங்க அப்டின்னா. அவர் காருக்குள்ளேயே உட்கார்ந்து அந்த மாரி குடுத்ததுனால, அது ஒரு பந்தா கணக்குல போயிடுச்சு. ஏன் வந்துட்டு இறங்கி அவங்களால குடுக்க முடியாதா? ஏன் காருக்குள்ளேயே உட்கார்ந்து சொகுசா தான் குடுப்பாங்களா? அந்த மாரி போயிடுச்சு. ஸோ அது வந்துட்டு நான் கரெக்ட்ன்னு சொல்ல வரல. பட் ஆனா, ஆக்சுவலா பார்த்தோம்னா, அவங்க இறங்கி போய் தான் குடுத்துருக்கணும். ஸோ அந்த கிரவுட் சேர்ந்ததுனால, அவங்க எல்லாருமே கைய காருக்குள்ள விட ஆரம்பிச்சுட்டாங்களா, ஸோ அவங்களோட ஒய்ஃப புரொடெக்ட் பண்ற அந்த ஒரு விதமா தான் அவர் கத்தியிருக்கேன் அப்படின்னு அவரே மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த மாரி என்னோட ஒய்ஃப வந்துட்டு மேல கைப்படுது அப்படிங்கிற மாரிலாம் அந்த யூடியூப் கூட ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. நீங்க கூட போய் வாட்ச் பண்ணுங்க. பட் ஆனா அந்த மாரி சொன்னதுனால தான் அவர் வந்துட்டு ஆக்சுவலா கத்தியிருக்காரு அப்படிங்கிற மாரி அவரே சொல்லி மன்னிப்பு கேட்டிருந்தாரு. நியூஸ் லெவல்ல பெரிய லெவல்ல இது வந்துட்டு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணிருச்சு. அந்த ஒரு இன்சிடென்ட், அந்த ஒரு வீடியோ. இது வந்துட்டு பாலிமர் நியூஸ்ல எப்படி போட்டிருக்காங்க தெரியுமா? ஜஸ்ட் நார்மலா போடாம, "ஓசி சோறு தின்னு தின்னு வயிறு பெருத்த யூடியூபருக்கு கடைசியில ஏழைகள் நிலைமை என்ன தெரியுமா?" அப்படிங்கிற மாரி போட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலா பார்த்தோம்னா, இது வந்துட்டு பாடி ஷேமிங் பண்றது. இவங்க எப்படி இந்த மாரி ஓசில தின்னு தின்னுங்கிற மாரிலாம் போடலாம் ஒரு யூடியூபர அப்படின்னு தெரியல. பட் ஆனா அவங்க அந்த மாரி போட்டிருக்காங்க. இது எந்த விதத்தில கரெக்ட் என்ன ஏதுன்னு தெரியல. கிளிக் ரேட்டிங் அதிகமா வரணுன்ட்டா என்ன ஏதுன்ட்டு. ஓகேவா? அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கா. இன்னொன்னு ஒண்ணு சொன்னாங்க. மனிச்சோ என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு அதுக்கு முன்னால வீடியோல ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ஒரு உதவி செஞ்சிருக்காராம் இர்ஃபான். ஸோ அத வந்துட்டு அவங்க அழுவுறத கன்டென்ட் அந்த தம்ப்நெயில்ல பிடிச்சு போட்டிருக்காரு. இது எந்த விதத்தில நியாயம்? ஒருத்தங்களுக்கு உதவி செய்யணும்னா செய்யுங்க. அவங்க அழுவுறத போட்டு நீங்க என்ன YouTubeல காசு மேக் பண்ணணுமா? அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்னோட ஆன்ஸர் என்ன அப்படின்னா, என்னோட ஒப்பீனியன்ல ஒண்ணு தோணுச்சு. இப்போ எல்லாருமே ஒரு ஹியூமன் எமோஷனலா தான் வந்துட்டு கன்டென்ட்டா
கன்வெர்ட் பண்றாங்க. அதே மாரி வியூஸா கன்வெர்ட் பண்றாங்க. ஓகேவா? இப்போ ஒரு ஹியூமன் எமோஷனல் அதுவும் அதுவும் அழுக அப்படிங்கிறதுனா, ஈஸியா மக்கள் எல்லாமே கிளிக் பண்ணி பார்க்குற அது ஒரு கன்டென்ட். ஸோ என்னவா இருக்கும்? எதுக்கு இந்த மாரி இது பண்றாங்கன்னு. ஸோ அது வந்துட்டு பேசிக்கான ஒரு ஹியூமன் நேச்சர் ஓகேவா? ஸோ அந்த மாரி போட்டோம்னா கன்டென்ட் ஈஸியா ரீச் ஆகும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால அந்த மாரி போடுறாங்க. ஸோ அது நான் கரெக்ட் அப்படின்னு சொல்ல கிடையாது. அது வந்துட்டு தப்பு தான். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றத அப்படியே வந்துட்டு அவங்க அழுவுறதையும் அவங்க பெர்மிஷனோட வீடியோ அவங்க ஓகே சொல்லி போட்டா பிரச்சனை இல்ல. அவங்களுக்கும், நம்மளுக்கும். பட் ஆனா அவங்க பெர்மிஷன் இல்லாம போட்டா அது வந்துட்டு தப்பு தான். பட் ஆனா, அத அவர் மட்டும் தான் செய்றாரா? அப்படிங்கிறது தான் இங்க ஒரு கொஸ்டின் மார்க். ஏன் அப்படின்னா, இப்போ யூடியூப் சேனல் இங்க பாருங்க நெறைய நியூஸ் சேனல் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி நியூஸ் சேனல்லலாம் ஒண்ணுமே நடந்திருக்காது விஷயம். ஜஸ்ட் வந்துட்டு அ ஒரு விஷயத்த அப்படியே படா சைஸ்ல பெருசு பண்ணி போடுறது. நார்மலா வந்துட்டு, "என்ன நடந்தது தெரியுமா? அடுத்து நடக்கப் போவது என்ன? இங்கு காதலியுடன் காதலனுக்கு நடந்த விபரீதம்." இப்படின்லாம் பெருசு பெருசா என்னென்னமோ போடுவாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா மேட்டர் வந்துட்டு சின்னதா தான் இருக்கும். இந்த மாரி எக்ஸ்போஸ் பண்ணி போடுறனால, அடுத்து என்ன நடந்திருக்குமோ? அப்படிங்கிற ஒரு ஒரு பதட்டம் மக்கள வந்துட்டு கிளிக் பண்ண வைக்குது. ஸோ, அவங்க வந்துட்டு வீடியோ மேக் பண்றாங்க. அதிலிருந்து வியூஸ் வியூஸ் வாங்கி ஈஸியா மனியும் மேக் பண்றாங்க. ஸோ, அதத்தான் வந்துட்டு எல்லாருமே இது பண்றாங்க. இப்போ லேட்டஸ்ட்டா ஒரு வீடியோ பார்த்தேன். அதில வந்துட்டு வெட்டிங் ஒரு ஃபிலிம் மாரி எடுத்து அத அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனா தம்ப்நெயில் வந்துட்டு அந்த பொண்ணு அந்த காருக்குள்ள வீட்ட விட்டு போம்போது அழுவுற மாரி ஒரு தம்ப்நெயில் தான் போட்டிருந்தாங்க. ஏன் அப்டின்னா, அந்த இதுக்காண்டி அந்த பொண்ணோட எமோஷன்காண்டி நெறைய பேர் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க அப்டிங்கிறக்காண்டி. ஸோ, அதனால இந்த மாரி கிளிக் பண்ணி அ ஒரு வியூஸ் வாங்குறது அப்டிங்கிறது வந்துட்டு யூடியூபர் மைண்ட்ல பார்த்தோம் அப்டின்னா, அது வந்துட்டு ஒரு நார்மலான விஷயம். இந்த மாரி எமோஷனல் கன்டென்ட் இருந்துச்சு அப்டின்னா, அது வந்துட்டு ரொம்பவே அதிகமா வியூஸ் போகும்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ, அதனால எல்லாருமே எமோஷனல் டைப் ஆஃப் கன்டென்ட் வந்துட்டு போட தான் செய்றாங்க. இப்போ அந்த படத்தோட ரிவ்யூலாம் பார்த்திருப்போம்ல நம்ம. இப்போ குட் பேட் அக்லி கூட இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ, அந்த இதில பாருங்களேன். நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரிவ்யூஸ்ல வந்துட்டு எல்லாரும் இப்டி, இல்ல வந்துட்டு இப்டி அந்த படம் நல்லாவே இல்லாம சொல்ற மாரி ஒரு தம்ப்நெயில தான் வச்சிருப்பாங்க. உள்ள போய் பார்த்தா படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு? ஐயோ! படம் நல்லா இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு உள்ள போய் பார்ப்போம். நல்லா இருந்தா சரி நல்லா தானே இருக்குன்னு சொல்லப் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுருவோம். ஸோ அப்ப நெகட்டிவ் கன்டென்ட் தான் ரீச் ஆகுங்கிறப்போ அவங்க வந்துட்டு அந்த மாரி தான் வைக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க மட்டும் இத பண்ணாங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம். பட் ஆனா எல்லாருமே இப்படி தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அவங்கள மட்டும் குறை சொல்லணும்? அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டா இருந்துச்சு. அதாவது ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாரி கன்டென்ட்டும் எல்லாரும் போட தான் செய்றாங்க. அதுலருந்து மணி மேக் பண்ண தான் செய்றாங்க. அதே மாரி இந்த மாரி எமோஷனல் தம்ப்நெயில் வச்சு நெறைய பேர் போட தான் செய்றாங்க. அதே மாரி நெறைய பேர் அதுலருந்து மணி மேக் பண்ண தான் செய்றாங்க. ஸோ ஏன் இவர மட்டும் இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இம்பாக்ட் பண்ணி அத நியூஸ் லெவல்ல கொண்டு போயிட்டு அவர இவ்ளோ பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இர்ஃபான் செஞ்சது தப்பு தான். அதே மாரி எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமையும் கூட. இப்போ ஒருத்தங்களால முடியல, நம்ம வந்துட்டு ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா, அவங்கள கீழ வச்சு பார்க்காம நம்மளுக்கு ஈக்குவலா அவங்களுக்கு காட் டைரக்ட்டா குடுக்காம, நம்ம கிட்ட இருந்து குடுக்குறாரு. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்மளுக்கு ஈக்குவலான ஒரு பெர்சனா பார்த்து தான் நம்ம வந்துட்டு புரொவைட் பண்ணணுமே தவிர, அவங்க நம்மளுக்கு கீழ, அதனால வந்துட்டு நான் மதிக்காம குடுப்பேன். அப்படிங்கிறது வந்துட்டு ஏத்துக்கிடப்படாது. இப்போ எல்லாரையும் ஈக்குவலா பார்த்து அந்த மாரி குடுக்கணும். ஸோ அவர் பண்ண தப்பு என்னன்னா, காருக்குள்ள இருந்துட்டு ஒரு பந்தாவா அந்த மாரி குடுத்துருக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. பட் ஆனா, அதுக்குன்னு இவ்வளோ பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, அது எனக்கு தெரியல. ஏன்னா இது ஜெனரலா காமனா நடக்கிற ஒரு பிரச்சனை. இந்த வீடியோ எடுத்து போடுறதோ, இல்ல தம்ப்நெயில் வந்துட்டு ஒரு கிரையிங் பண்ற மாரி இன்னொருத்தவங்களோட எமோஷன்ஸ வைக்கிறதோ, அது வந்துட்டு எல்லா யூடியூப் சேனல்லயும் பண்றது தான். அதே மாரி பிராங்க் வீடியோலாம் நெறைய பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் இன்னொரு பொண்ண அழுவ வச்சு, இல்ல மக்கள வந்துட்டு பயமுறுத்தி இப்படிதான் போடுவானுங்க. அவனுங்கலாம் பிடிச்சு போலீஸ்ல போடாம, இப்போ அவங்களலாம் மன்னிப்பு கேட்கணும்ல. ஸோ இந்த மாரி நெறைய சொல்ட்டே போலாம். சொல்ட்டே போயிட்டோம் இருந்தோம் அப்படின்னா. நான் ஏதாச்சு தப்பா பேசியிருந்தேன், இல்ல வந்துட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஐ அம் ரியலி சாரி. இது வந்துட்டு ஜஸ்ட் எனக்கு தோணுனத என்னோட மனசுல பட்டத அப்படியே சொல்லிட்டேன். ஸோ தட்ஸ் இட் அபௌட் த வீடியோ. ஆ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? நான் நெனச்சது கரெக்ட்டா? இல்ல நீங்க எந்த மாரி நெனைக்கிறீங்க? அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவோட உங்கள சந்திக்கிறேன். அது அன்னைக்கு. பை பாய்.